சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நமஸ்காரம். குரு பௌர்ணிமா. நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஆதியோகிக்கு. மேலும் பல உயிர்கள் மனிதனோட விழிப்புணர்வை உயர்த்துறதுக்கு பாடுபட்டதுக்கு, நிறைய நாகரிகங்கள் சக்தியை மட்டும் அடிப்படையாக வச்சு நலனையும் வச்சு வந்தவங்க வந்துட்டு போயிருக்காங்க. ஆனால் இது மட்டும் இது எல்லா கலாச்சாரத்துக்கும் ரொம்ப தொன்மையானது. அது வாழ்ந்திருக்கு. 1000 வருஷக்கணக்காக ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருந்தும் இன்னும் நடந்துட்டுருக்கு. எதிர்காலத்தில் நல்ல விதத்துலேயும் வரும். எந்த விதமான விசையோட இது வரும்னா, அந்த விசை மனிதனோட மாற்றத்துக்கு அடிப்படையாக இருக்கும். மனிதனோட நாகரீகம் சக்தியான மனிதர்களால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நாகரீகம் இது எப்படி வழி நடத்தப்பட்டு வழிகாட்டப்பட்டிருக்குன்னா, சக்தியான உயிர்கள்னால, ஒரு வாழ்நாளையோ இல்லை ஒரு ஆயுதத்தினாலேயோ கிடையாது, அவங்களோட விழிப்புணர்வுனால மட்டும். அதனால இந்த செயல்முறை இது தவறான பொய்களை உருவாக்குறதுக்கோ இல்லை ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிற ஒரு ஆசையோ வளர்க்குறது கிடையாது. இது உண்மையை தேடுறதுக்கான ஒரு ஒருங்கமைப்பு. வாழ்க்கையில் பாதையிலையும் சரி, உண்மையை தேடுற வழியில் ஒருங்கிணைப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை. ஒரு நிதிமுறையினாலேயோ உருவாக்கப்பட்ட ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட தன்மை கிடையாது. ஆனால் ஒழுக்கம் எப்படி வழி நடத்தப்படுதுன்னா, விழிப்புணர்வுனால நடத்தப்படுறது. மனிதர்கள் அவங்க உள்நிலையிலிருந்து வழி நடத்தப்பட்டிருந்து பேணி பாதுகாக்கப்பட்டிருந்தாங்கன்னா, அப்போதான் நீங்கள் உண்மையான நலனை இந்த உலகத்தை பார்ப்பீங்க. பல வழிகளில் இது மட்டும்தான் ஒரே நாகரிகம். அதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருக்குது இதை நிகழச் செய்கிறதுக்கு. ஆனால் நம்ம ஒரு தலைமுறையான மக்களாக நம்ம இதை நிகழச் செய்யணும். அந்த பாடுபடுறதுல ஒரு சாத்தியம் இருக்குது. ஏன்னா உலகம் வளர வளர அதோட தன்மைகள்லேயும் சரி, தொழில்நுட்பத்துலேயும் சரி, ஆயுதத்துலேயும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி, ஒரு சில வருடங்களில், ஒரு சில நூற்றாண்டுகளில் நிறைய பேர் ஆச்சரியப்பட்டுட்ருப்பாங்க, எதுக்கு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு. தொழில்நுட்பம் நம்ம ரொம்ப வேகமாக கொண்டுட்டு போகும். அந்த நோக்கத்தில் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்குறேன். இப்போது நீங்கள் ஆச்சரியப்படணும், நான் ஏன் இங்கே இருக்கேன், நான் எங்கேருந்து வரேன், எங்கே போகிறேன் அப்படின்னு. இந்த தேடுதல் தான், இந்த கேள்வி தான், இந்த சாத்தியம்தான். அது தேடுறதில்ல, இந்த தேடுறதுல இருக்க சாத்தியம்தான். இது ஒரு பெரிய வாய்ப்பு. முட்டாள்தனமான நம்பிக்கைகள் கிடையாது. அவங்க ஒரு புத்தகம் படித்ததுனால அது உண்மையாயிராது. அதனால் இந்த கேள்வியோட தேடுதல்ல
நிறைய விஷயங்கள் நடக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேர்மை தான் உள்ளடக்கம். பல வருடங்களில், இந்த கடந்த 100 இல்லைன்னா 150 வருஷங்களில் ஆன்மீக செயல்முறை பல காரணங்கள்னால, ஏன்னா பிரமாதமான நிறைய மக்கள் கொல்லப்பட்டாங்க, மக்கள் நிறைய விதமாக வந்தாங்க, அதனால அது நேர்மையை இழந்துருச்சு. நம்மளோட பாடுபடுறதே இந்த ஒழுக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு வர்றது தான். ஏன்னா ஆன்மீக செயல்முறைன்னா, இந்த நாகரிகத்தில் இந்த மாதிரி ஒரு நேரம் வந்தது. அந்த காலத்தில் யாராவது ஆன்மீக பாதையில் இருந்தாங்கன்னா ராஜா அவங்க முன்னாடி காலில் விழுவாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆன்மீக பாதையில் இருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு சோதனை தேவைப்படுது. சரி, பல வழிகளில் கடந்த 30-35 வருஷங்களில் நம்ம மெதுவாக ஆன்மீக செயல்முறையை ஒரு அழுக்கான சாக்கடையிலிருந்து இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போயிருக்கோம். இன்னைக்கு இன்னொரு தடவை நீங்கள் ஆன்மீக பாதையில் இருந்தீங்கன்னா எல்லா விதமான கதவும் திறக்குது உலகத்தில். இது ஏன் அப்படின்னா, மில்லியன் கணக்கான தன்னார்வ தொண்டர்கள்னால எல்லாருமே இடைவிடாமல் பாடுபட்டுட்டு இருக்காங்க. இடைவிடாமல் பாடுபடுறது இதை நிகழ செய்கிறதுக்கு. ஆனால் எப்போவுமே ஒரு பிரச்சனை இருக்குது. நேர்மை ஒரு கேள்விக்குறியாக வருது. ஏன்னா சாதனாவோட பாதையில் போகும்போது மக்கள் சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறாங்க. சாதனா அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, மனிதனோட விடுதலைக்காக. மக்கள் சீக்கிரம் அதில் வரணும்னு நினைக்கிறாங்க. அதே சாதனா ஒரு மனிதரை விடுதலை பண்ணக்கூடியது. அது ரொம்ப சுலபமாக மற்றவங்கள பயன்படுத்திக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் பயன்படுத்துது. துரதிருஷ்டவசமாக இது மக்கள்கிட்ட இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த அம்சத்தை சரி செய்கிறது இங்கே இருக்க மக்கள்கிட்டையும் சரி, தியான அன்பர்கள்கிட்டையும் சரி, இது ஒரு பெரிய செயலாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ரொம்ப பெருமையாக சொல்ல முடியும். ஒரு கையளவான மக்களை தவிர மிச்சவங்க எல்லாருமே யாரும் அவங்களோட அனுபவத்தை பற்றி சொல்கிறதில்ல. எனக்கு இது நடந்தது, எனக்கு அது நடந்தது அப்படின்னு. அவங்களுக்குள்ள நடந்த மாற்றத்தை, ஆன்மீகத்தினால ஏற்பட்டதை பகிர விரும்புகிறாங்க. அது எப்போவுமே அப்படி தான் இருக்கணும். நான் கடவுளை பார்த்தேன், நான் சிவா பார்த்தேன் அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் எனக்குள்ளே மாறி இருக்கேன் இன்னொரு பிரமாதமான மனிதரா, இன்னொரு பெரிய சாத்தியத்துக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. இந்த நேர்மை ஆன்மீக பாதையை தவறாக பயன்படுத்துறது எனக்கு ஒரு சின்ன விஷயத்தை நினைவூட்டுது. மத்ஸ்யேந்திரநாத்தை இதை ஞாபகம் ஊட்டுது. நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் அவரோட சீடர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குருவை விட அவர் பேர் கோரக்நாத். கோரக்நாத் ரொம்ப தீவிரமான ஒரு சீடர். அதனால மத்ஸ்யேந்திரநாத் இதை பார்த்தாரு. இந்த இளமையான மனிதர் எரிஞ்சிட்டு இருந்தாரு. ஆனால் வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி கிடையாது. அவரே எரிஞ்சு உலகத்தையே அழிச்சிருவார். அதனால அவர் சொன்னார், என்னை சுற்றி இருக்காத, 14 வருஷம் நீ எங்கேயாவது போயிரு, அங்கே போய் சாதனா பண்ணு அப்படின்னாரு. கோரக்நாத் இதையும் உடஞ்சி போயிடுச்சு அவருக்கு. ஏன்னா அவரோட வாழ்க்கையில் ஒரேயோட ஆசை என்னன்னா அவரோட குரு சுற்றி இருக்கிறது தான். ஆனால் இப்போது அவரை வெளியே போக சொல்கிறாரு. 1 நாள் 2 நாளே கிடையாது, 14 வருஷங்கள். ஆனால் அவரால் போக முடியாது. அவரோட குருவை மதிக்காமல் இருக்க முடியாது. அதனால் போயிட்டாரு. 14 வருஷம் கழிச்சு 14 வருஷம் சாதனா பண்ணார். ஆனால் நாளையும் நிமிஷத்தையும் எண்ணிட்டு இருந்தார் எப்போ முடியும்னு. அது சாதனை கிடையாது. நீங்கள் கடிகாரத்தை சாதனாவாக பயன்படுத்திங்க, கேலண்டரை சாதனாவாக பயன்படுத்துகிறீங்க. உள் சக்தி கிடையாது. அவரும் அது செய்கிறாரு, ஆனால் நாளை எண்ணிட்டுருக்காரு. 14 வருஷம் முடிகிறப்போ ஓடி மத்ஸ்யேந்திரநாத் கிட்ட வந்தார்.
மத்ஸ்யேந்திரநாத் ஏதோ மும்பையில் ஒரு தெற்கு பகுதியில் வாழ்ந்தார். எனக்கு ஒரு அதிர்ஷ்டவசமான விஷயம் கிடச்சிது இங்கே போகிறதுக்கு. அங்கே அவர் இருந்தார். அதனால அவர் வந்தார். ஒரு சின்ன பிரம்மச்சாரி அந்த குகையை பாதுகாத்துட்டு இருந்தார். கோரக்நாத் வந்து அவளுக்கு உள்ளே போகணுன்னு இருந்தது. அந்த பிரம்மச்சாரி சொன்னார், இல்லை நீ போக முடியாது அப்படின்னு. அவர் உன்னை உள்ளே வர சொல்லலை, அதனால நீ உள்ளே போக முடியாது அப்படின்னாரு. அதனால் அவர் தள்ளிட்டு உள்ளே போனார். மத்ஸ்யேந்திரநாத் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பியும் ரொம்ப கோபமாக வந்தார். அப்புறம் அவரோட துணியை பிடிச்சி கேட்டார், நம்மளோட குரு எங்கே இருக்காருன்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் சொல்ல முடியாது அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சில தன்னார்வ தொண்டர்கள் பிரம்மச்சாரிஸ் நான் சொல்ல முடியாது, ஆனால் 14 வருஷம் வெளியே இருந்ததுனால எரிஞ்சிட்ருக்காரு, பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லாததுனால இந்த சாதனா ஒரு விதமான தந்திரங்கள் சாத்தியங்கள் அவருக்கு தெரிஞ்சதுனால அந்த தன்மையை பயன்படுத்தி அந்த மனசுக்குள்ளே அவரோட மனசுக்குள்ளே போய் மத்ஸ்யேந்திரநாத் எங்கன்னு கண்டுபிடிச்சி அங்கே போனார். மத்ஸ்யேந்திரநாத் அவரை பார்த்து சொன்னார், நான் என்ன கொடுத்துருக்கணும், நீ அதை தவறாக பயன்படுத்திட்ட, நீ இன்னொரு 14 வருஷம் வெளியே போயிடணும் அப்படின்னாரு. அவர் போக வேண்டியிருந்தது. அவரோட வாழ்க்கையில் திருப்பியும் அவரை குருவை பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, உடல் ரீதியாக பார்க்க வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் அவரை நேர்த்தி செஞ்சுக்கிட்டாரு. ஒரு தாக்கம் இருக்கிற ஒரு இயக்கத்தில் அடிப்படையாக இருந்தார். இன்றைக்கி வந்து கோரக்நாத்தீஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பில் இருந்தார். ஒரு சிலர் எதிர்மறையான அம்சத்தில் அதை நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இது நடந்திருக்கு. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க ஒரு சில 1000 வருஷங்களுக்கு. இன்றைக்கு கூட ஒருத்தங்க வந்து நம்ம தேசத்தில் ஒரு பெரிய இடத்த ஆண்டுட்ருக்காங்க. அதனால குரு கூட இருக்கிறது, அவர் சுற்றி உட்காந்துட்டு அவரை காலை சுற்றி வர்றது கிடையாது, அவரும் நடக்கணும். அவருக்கு நடக்கணும், குறைஞ்சபட்சம் அதாச்சும் நடக்கணும். அதனால உடல் ரீதியாக பக்கத்தில் இருக்கிறது துரதிருஷ்டவசமாக இது தவறாக புரியப்பட்டிருக்கு. மேலும் பல தடவை மக்களோட இது கீழ் விழற தன்மையாகவும் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறது ஒரு ஆள்கிட்ட உங்களுக்கு ஒரு தன்மையை இருக்கிறதுக்கு கிடைக்குது, ஆனால் அவர் கூட இருந்துட்டு நீங்கள் மறந்துடுறீங்க எதுக்காக நீங்கள் வந்தீங்கன்னு. இது ஆனந்த தீர்த்தருக்கு இதே மாதிரி நடந்திருக்கு. இது பல பேர் இது கேள்விப்பட்டிருக்கீங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் இது கதையை தெரியுமா? இந்த பெண்களுக்கு இன்னொரு தடவை கதை கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால ஆனந்த தீர்த்தா கௌதமாவோட கசின் பிரதர், மூத்த அண்ணா. இந்த கலாச்சாரத்தில் அந்த நாட்களில் இன்றைக்கு கூட பல குடும்பங்களில் ஒரு அப்பாவோ இல்லை அண்ணனோ ஒரே விதமாக பார்க்கப்படுறாரு. உங்களோட அண்ணனோ அப்பாவோ ஏதோ சொன்னாங்கன்னா நீங்கள் அதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால ஆனந்தா அவருக்கு ஒரு ஆசை இருந்தது சந்நியாசம் எடுக்கிறதுக்கு கௌதமர்கிட்டருந்து. அவர் ஒரு துறவரம் பூண்டிருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி அது ஒரு புத்திசாலித்தனமான எண்ணம்னு நினச்சி இந்த கண்டிஷன் போட்டார். நாளைக்கு நான் வந்து தீட்சை அளிக்கப்படுவேன். ஒரு தடவை எனக்கு தீட்சை அளிக்கப்பட்டுச்சுன்னா உங்களோட சன்னியாசியா, அப்புறம் நீங்கள் என்னோட குரு, நான் ஒரு சீடர், நான் எதுவும் சொல்ல முடியாது உங்ககிட்ட. அதனால இப்போவே ஒரு அண்ணனா நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் என்னை வெளியே அனுப்ப முடியாது.
உடல் ரீதியாக நீங்கள் என்ன ரொம்ப தள்ளி அனுப்ப முடியாது அப்படின்னு. எனக்கும் அது இருக்குது. ஆனால் நான் யாருக்கும் சத்தியம் கொடுக்கல, அதனால பிரச்சனை இல்லை. உடல் ரீதியாக தூரம் அது பரவாயில்ல. கௌதமா சொன்னார், நீ என்னோட அண்ணனாக இருக்கிறதுனால இது பரவாயில்ல, ஆனால் நீ செய்கிறது இந்த மாதிரி வேலை செய்யாது. நீங்கள் ஒரு வாழ்க்கையில் பெரிய படி எடுக்கிறீங்க, அது கண்டிஷன் அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. ஆனந்தா சொன்னார், இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னாரு. நான் உங்களோட பெரிய அண்ணன், நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணால் செய்ய சொல்லலாம், ஆனால் நீங்கள் என்ன உங்ககிட்ட இருந்து தள்ளி வைக்க முடியாது, நான் எப்போவுமே உங்களை சுற்றி தான் இருப்பேன்னு. கௌதமா சொன்னார், சரி அது உங்களோட வழின்னா சரி அப்படின்னாரு. அதனால் நிறைய விஷயங்கள் கௌதமை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனந்த தீர்த்தா மூலமாக தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா எப்போவுமே அவரை எழுதிட்டே இருந்தார், அவர் என்னென்ன செஞ்சாருன்னு. எப்படி கௌதமா குளிச்சுட்டு வர்றாரு, அவரோட ஆடை எப்படி அணியிறாரு, அதை கூட எழுதி வச்சிருக்காரு. இப்படி தான் அவரோட ஆடை அணிஞ்சிருக்காரு அப்படின்னு. அவரோட துணியை வச்சு கஷ்டப்பட்டாருன்னா அதையும் எழுதியிருந்தார். அவர் ஆடை அணியிறது கஷ்டப்பட்டா ஒரு வேளை அவர் ஞானோதயம் அடையலையோ அப்படின்னு கூட எழுதியிருக்காரு. ஒரு துணி ஒரு விதத்தில் போட்டிருந்ததுன்னா நீங்கள் ஞானோதயம் அடைஞ்சா கூட கொஞ்சம் போராட்டம் இருக்க தான் செய்யும். To wear it, sometimes to take it off, there is a struggle. ஒரு சில நேரம் போடுறதுக்கு, ஒரு சில நேரம் கலட்டுறதுக்கு ஒரு போராட்டம் இருக்குது. He stretched it to extreme அவர் எந்த அளவுக்கு எடுத்துட்டு போனார்னா, யசோதரா அவங்களோட மனைவியை பார்க்கும்போது கூட இந்த பிரச்சனை இருந்துச்சு. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள கைவிட்ட போது கூட ஒரு சின்ன பையன், ஒரு மனைவி, ஒரு இரவு ஒரு திருடன் மாதிரி அவங்ககிட்ட சொல்லாமல் கிளம்பி போயிட்டாரு. அதனால ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சாரு. அதனால 8 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு திருப்பி போகணும்னு நினச்சாரு, சொல்லணும்னு நினச்சாரு ஏதோ ஒன்று. அப்புறம் ஆனந்தத்திட்ட சொன்னார், என்னோட மனைவியை சந்திக்க நான் போகிறேன், ஆனால் இப்போது நான் அந்த ஆள் கிடையாது, அவங்க என்னோட மனைவி கிடையாது, ஆனால் அவங்களோட மனசில் நான் இன்னும் அவங்களோட கணவர். அதனால ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஒரு பெண்மணியாக இருக்காங்க, நீங்கள் என் கூட வர்றது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனந்தா சொன்னார், நீங்கள் சத்தியம் பண்ணீங்க அப்படின்னு. கௌதமா சொன்னார், சரி. அங்க போய் யசோதரா பார்த்து சொன்னாரு, பார்த்தாங்க இன்னும் ஒரு சன்னியாசி கூட வந்திருக்காங்க அப்படின்னு. ரொம்ப கோவம் வந்து ரொம்ப திட்டினாங்க. ஆனால் அவர் அங்கே இருந்து பார்த்துட்டு அதை எழுதிட்டு இருந்தார். ஆனால் கௌதமா மகா பரிநிர்வாணா அடையும் போது, அவர் உடலை விட்டுட்டு போகும்போது, அந்த சீடர்கள் யாரெல்லாம் ஞானோதயம் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருந்தது. அவர் போகும்போது அவர் படுத்துட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் போயிடுவார் அப்படின்னு அவருக்கு தெரியும். படுத்துட்டு இருந்தார். ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சாரு. யாருக்கு புரியுமோ அவங்கள மட்டும் உள்ள அனுப்பலாம் அப்படின்னு சொன்னார். ஆனந்தாவை வெளியே நிறுத்திட்டாங்க படியில். அதனால ஒரு சில நிமிஷங்கள் பேசிட்டு அப்புறம் போயிட்டாரு. ஆனந்தா படியில் வெளியே கதவுக்கு வெளியே உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதாரு. எதுக்கு? நான் உங்கள் வாழ்க்கை கூட முழுவதுமாக இருந்தேன், ஒரு படியும் நான் இருந்தேன், ஏன் நான் இந்த மாதிரி வெளியே விடப்பட்டிருக்கேன்? அதனால இன்னொரு சீடர்கள், மற்ற சீடர்கள் என்ன உணர்ந்தாங்கன்னா, கௌதமர் வெளியே போகிறதுக்கு முன்னாடி கேட்டாங்க, எதுக்கு ஆனந்தா தவிர்க்கப்பட்டார்? நாங்கள் அவரை தாண்டி அப்புறம்தான் வந்தோம், உங்களுக்கு என்ன சொன்னதோ எங்களுக்கு புரியுது, ஆனால் அவரையே நம்ம வெளியே விட்டுட்டோம் அப்படின்னாரு. கௌதமா ரொம்ப கருணையுள்ளவன். அவருக்கு கொடூரமான வார்த்தைகள் இருந்தது சொல்கிறதுக்கு. ஒரு ஸ்பூன் வந்து சூப்பை ருசிக்க முடியாது அப்படின்னாரு. ஸ்பூன் வந்து சூப்புக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் அதோட சுவையை அது ருசிக்க முடியாது. அதனால
ஒரு குரு கூட இருக்கிறது அப்படின்னா அவர் கூட சும்மா இருக்கிறது கிடையாது. It means அப்படின்னா everything in you is inclined. உங்களுக்குள்ள இருக்க எல்லாமே அந்த நோக்கத்துக்காக சாஞ்சிருக்கணும். Well, this is the last few years of my life. இது என்னோட வாழ்க்கையில் கடந்த சில வருடங்கள், என்னோட உயிரோட இருக்க கடைசி சில வருடங்கள். இந்த சில வருடங்கள் We will ignite நம்ம ஒரு உலகளாவிய ஒரு இயக்கத்தை தீமூட்டுவோம். மனிதனோட விழிப்புணர்வை settle my debt to அதிகரிக்கிறதுக்கு. die in debt. ஆதியோகிக்கு கடன் பட்டிருக்கிறத நான் அது முடிக்கணும். அதனால அவருக்காக நான் ஒரு சில விஷயங்கள் செய்வேன். ஏன்னா என்னோட மூச்சாவே அவர் இருந்திருக்காரு. அவர் இல்லாமல் அது நடந்திருக்காது. எனக்கு ஒரு சில கணக்குகள் இருக்கு அவர் கூட முடிவடைகிறதுக்கு. Raising human consciousness means moving humanity. மனிதனோட விழிப்புணர்வை வளர்க்கறதுன்னா மூடத்தன்மையிலிருந்து ஒரு விழிப்புணர்வான பொறுப்பான இருப்பில் இருக்கிறதுக்கு மாறுறது. இதுதான் ஒரே வழி முன்னாடி போகிறதுக்கு. From religion to response. மதத்திலிருந்து பொறுப்பு இருக்கிற தன்மைக்கு இது நிகழணும். Needs to happen in this generation. இந்த தலைமுறையில் இது நடக்கணும். ஏன்னா Individual human beings are getting தனி தனி நபர்கள் எந்த அளவுக்கு சக்தியூட்டப்படுறாங்கன்னா, தேசம் சக்தியோடப்படுதுன்னா, become like நம்ம எப்படி ஆகலான்னா கேன்சருடைய செல்கள் மாதிரி ஆக முடியும் இந்த உலகத்துக்கு. already are in many ways. நம்ம பல வழிகளில் இப்படி தான் இருக்கோம். நம்மளுக்கு இன்னும் புரியலன்னா, ஒரு கேன்சர் உள்ள செல் அப்படின்னா Our own self turns against நம்மளோட செல்லே நம்மளுக்கு எதிராக மாறுது. the life on this இப்போ has turned against உலகத்தில் இருக்க இந்த வாழ்க்கை எல்லாமே பூமிக்கு எதிராக ஆயிடுச்சு. மற்றவங்களாம் கிடையாது, நம்ம மட்டும்தான். we don't know what to do. நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் கிடையாது. எதுக்குன்னா நம்ம போதுமான அளவு விழிப்புணர்வாவோ பொறுப்பாவோ இல்லை. Source of our very existence. நம்ம இந்த இருப்பையே நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். எந்த விதத்தில் அப்படின்னா எதிர்கால தலைமுறை ரொம்ப கஷ்டப்படுவாங்க இங்கே இருக்கிறதுக்கு. அதனால இந்த மாற்றம் கூடிய சீக்கிரம் 15 இல்லைன்னா 20 வருடங்குள்ளே நடக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டத்தோடு நடக்கும். அது நடக்கும். வெறுமனை என்னன்னா நீங்கள் Enormous suffering. கஷ்டம் இல்லாமல், மனிதர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் செய்யணுன்னா, மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் செய்யணுன்னா அது நம்ம இப்போ செய்யணும். Europe, America, it's யூரோப்பில், அமெரிக்காவில் இதெல்லாம் நடக்குது. இது எல்லா இடத்துலையும் வரும். something as simple as forest fire. நம்ம காட்டில் இருக்க தீயை பற்றி பேசுகிறோம். ஓ, காட்டில் தீ பரவுது, அதை Airplanes, தண்ணி ஊற்றி இது பண்ணலாம், ஏரோப்ளைனை வாட்டர் டேங்காக மாற்றி அதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஐயோ, நம்ம வீடும் தீ பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, now trillions of lives. நம்ம ட்ரில்லியன் கணக்கில் உயிர்களை அப்படியே அழிச்சிட்ருக்கோம். அவங்க இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. Burning them up. நம்ம அப்படியே அவங்கள எரிச்சிட்ருக்கோம். Hectares of forest. ஆயிரக்கணக்கான ஹெக்டர் Maybe trillions of காடுகள் அழிக்கப்பட்டுச்சுன்னா ட்ரில்லியன் கணக்கில் உயிரினங்கள் இறந்துருவாங்க. அவங்க தான் அடிப்படை. நம்ம அடிப்படை கிடையாது, அவங்க தான் அடிப்படை நம்மளோட வாழ்க்கைக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமாக இது நடக்குது. காட்டுத்தீ மட்டும் கிடையாது, போர் சொல்கிறோம், whatever we say வளர்ச்சி அடைகிறது சொல்கிறோம். எல்லாமே நம்ம என்ன பேசுகிறோமோ, நம்ம என்ன செய்கிறோமோ, இது பெரும்பான்மையாக ஒரு பேரிடராக தான் போயிட்டுருக்கு. இது எப்படி சரி செய்ய முடியும்னா, மக்கள் இன்னும் விழிப்புணர்வாகவும் இன்னும் பொறுப்பாகவும் இருப்பில் இருந்தால் தான் இது மாற முடியும். இது மட்டும்தான் ஒரே வழி முன்னாடி போகிறதுக்கு. நம்ம இதை நிகழ செய்யணும். every one of you எல்லாரும் இங்கே இருக்கவங்க ஒருத்தரும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, in whichever way you can உங்களால் எந்த விதத்தில் முடியுமோ, எந்த சாத்தியம் வழியில் முடியுமோ to make this happen. இதை நிகழ செய்யணும். நீங்கள் நம்ம பல விதமான செயல்முறை நிகழ்த்துவோம்.